ஓர் இரவு நேரம் பள்ளி சுற்றுலா சென்ற பேருந்து காட்டின் நடுவே பழுதடைந்தது. ஆசிரியர்கள் குழந்தைகளுடன் அருகிலிருந்த மலை ஹோட்டலில் தங்கினர். அங்கே 3 நண்பர்கள், அமன், ரோஹன், ஆயுஷ், அவர்கள் தங்கியிருந்த அறையின் ஜன்னல் வழியாக ஒரு குளத்தை பார்த்தனர். அவர்கள் அங்கே செல்ல ஆசைப்பட்டனர். இரவில் யாருக்கும் தெரியாமல் குளத்துக்குச் செல்ல முடிவு செய்தனர். அந்த காடு அடர்ந்தது. குளிர் கடுமையாக இருந்தது. மொபைலில் சிக்னல் இல்லை. திரும்பிச் செல்ல நினைக்கும்போது ரோஹன் மாயமானான். அவனை தேடிச் சென்றபோது அவன் மண்ணைத் தோண்டிக் கொண்டிருந்தான். கண்கள் சிவந்தும் முகம் பயங்கரமாகவும் இருந்தது. அவன் அமனைத் தள்ளிவிட அவன் மயங்கினான். ஆனால் சில நொடிகளில் அமனும் பேய் பிடித்தவனாக மாறினான். அமனை பின்தொடர்ந்த அவர்கள் ஒரு இடிந்த வீடிற்குள் சென்றனர். அங்கே ஒரு முதிய பேய்மகள் காற்றில் மிதந்து அமனை நோக்கி பேசிக் கொண்டிருந்தாள். அவளின் கண்கள் கருப்பு, முடி வெண்மையாகப் பறந்தது. அவள் அவர்களை துரத்தினாள். அவர்கள் ஓடி குளம் வரை வந்தனர். அங்கே ரோஹன் நீரில் இழுக்கப்பட்டான். ஆயுஷ் மயங்கி விழுந்தான். காலை எழுந்தபோது அவன் மீண்டும் ஹோட்டலில். வெளியில் போலீஸ், அமன் மற்றும் ரோஹனின் சடலங்கள். பின்னர் தெரிய வந்தது, ஆண்டுகள் முன் அந்த குளம் அருகே ஒரு முதிய பெண் கொல்லப்பட்டாள். அவளின் ஆவி இன்னும் அங்கே பழிவாங்கிக் கொண்டே திரிகிறது.